ஹே கைஸ், வெல்கம் டு எஸ்எம் க்ரூஸ் vlogs. நம்ம எங்கே இருக்கோம்னா தேனியில் இருக்கோம். தேனியிலேருந்து மேகமலை போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலி நேற்று ஈவினிங்கே வந்தாச்சு. வந்துட்டு மேலே மேகமலையில் ட்ரை பண்ணோம். ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் தேனியிலே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ மார்னிங் ஒரு 5:30 டைம் ஆகுது. போயிட்டு மேகமலை ரீச் ஆக வேண்டியது. ஆக்சுவலாக நேற்று மேகமலையில் ட்ரை பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ சின்ன கோயில் திருவிழா, அதனால் எல்லா ரூமும் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே தேனியிலே ஸ்டே பண்ணியாச்சு. ஏன்னா மேகமலை போயிட்டு ரூம்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டே பண்ணுறது பிரச்சனையாகும். ஸோ அதனால் கீழே தேனியிலே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ மார்னிங் கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக 5 o'clock கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே செக் போஸ்ட்டு 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் 5:30 போல் கிளம்பியாச்சு. இது வரைக்கும் மேகமலை போனது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் ரூட்டும் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதுக்கப்புறம் ரைட்டில் வழி காமிச்சது. அந்த ரூட்டு தான் எடுத்து போக போகிறோம். ஸோ டைம் ஆகிட்டதுனால ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போகணும். அப்புறம் நேற்று ஈவினிங் வந்து வீரபாண்டி அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஈவினிங் குளிச்சுட்டு இடமும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ரிவருக்குள்ளார நல்லா இருந்துச்சு. வெளியில் கொஞ்சம் அந்தளவுக்கு சொல்ல முடியல, ஏன்னா மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை. ஸோ இங்கே தான் ரைட்டில் வழி காமிச்சது. ஸோ எஸ், முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு ரைட்டில் போகணும். ஆக்சுவலாக அங்கே தேனியிலுமே ரூம் ரெண்ட் அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்கள் இருந்தது நான்ஏசி 1000 rupees சொன்னாங்க, 1500 சொன்னாங்க. அது வந்து பேசிட்டு 1000 ஸ்டே பண்ணோம். சாரிங்க, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்டில் வந்துருக்கோம். சாரி, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரைட்டில் வந்துருக்கோம். ஓகே, கோ. இந்த ரூட்டு தான் காமிக்குது. அப்போ டீ ஷாப் ஏதாவது இருக்கா? எஸ், இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குங்க. ஸோ இங்கே டீ குடிச்சிட்டு கன்டினியூ பண்ண வேண்டியது தான். ஓகே காய்ஸ், டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நல்லா விடிஞ்சிருச்சுங்க. இங்கே கிளைமேட்டும் நல்லா கொஞ்சம் சில்லாகவே இருக்குது. அதனால் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகமலையில் போய் சாப்பிட்றாங்க பிளானு. அதுக்குள்ளே மேகமலை போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு சின்ன ரிவர் இருக்குது. இது அந்த வீரபாண்டி ரிவர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரைட் சைடில் தான் நாங்கள் போயிட்டு நேற்று ரிவரில் குளிச்சுட்டு வந்தோம். அந்த ரிவராக தான் இருக்கும், எக்ஸாக்டாக தெரியல. வைகை டேமுக்கு போகலான்னு பிளான் பண்ணோங்க. ஸோ அதுக்குள்ளே டைம் ஆகிட்டதுனால வைகை டேம் போகல. ஸோ ரிட்டர்ன் வரும்போது வைகை டைமை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஜாக்கிங். அவங்க கபடி டிஷர்ட் போட்டிருக்காங்க. மேபி பிளேயர்ஸாக கூட இருக்கும். இந்த ரூட்டில் 2 சைட்லேயும் நல்லா மரம்லாம் நிறைய இருக்கும். ரோடு போதுமான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் மரத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த இதில் நல்லாயிருக்கு பார்க்குறது.
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தேன், இங்கே போகிற வழியில் விண்டு மில்லெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தெரியல. கொஞ்சம் கிட்டக்க போனதுக்கப்புறம் விண்டு மில் இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். சைடில் பார்த்தீங்களா நிறைய தென்னை மரம் நிறைய இருக்குது. அதேமாரி நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் இங்கே ஒரு 2:30 ரீச் ஆகிடுச்சு. எங்களுக்கு அந்த சைடு திண்டுக்கல் வரைக்கும் நல்லா வெயில் தெரிஞ்சுது. திண்டுக்கலுக்கு இந்த சைடு கொடைக்கானல் ரோட்டில் இந்த சைடு வந்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு வெயிலும் தெரியல. கொஞ்சம் சில்லாக இருந்துச்சு. வெயில் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் லைட்டாக சில்லு இருந்துச்சு. அந்த ஆட்டோவில் போகிறேன், பார்த்துட்டே போகிறேன். ஏன்னா முன்னாடி ஹெல்மெட்டில் ஃப்ரண்டில் கேமரா இருக்கு இல்லைங்களா, அதனால் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே, தேனி சிட்டியிலேருந்து கொஞ்சம் தான் வெளியே வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு மரம் வச்சுருக்காங்க. தென்னை மரமோ ஏதோ ஒரு மரம் வச்சுருக்காங்க. என் கூட இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த வீட்டில் திராட்சை தோட்டம்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதையும் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைடு நிறைய டீ ஷாப் இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்ததுனா கூட இங்கே பேக்கரியில் கூட சாப்பிட்லாம். அங்கேயும் டீ நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த நாங்கள் டீ கடையில் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த கடையில் என்ன நாங்கள் பண்ணோம்னா, பால் எதுவுமே ஒரு பாக்கெட் பால் வாங்கல. அங்கேருந்து ஒரு எக்ஸலில் கொண்டு வந்து ஒரு பால் டின் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த டின்னில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆல்ரெடி அவங்க டீலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து முன்னூறு டீ வந்துச்சு. ஸோ அவங்க வந்து இங்கே லோக்கல்லே பால் பண்ணையிலேருந்து பால் வாங்குறாங்க அப்படின்னு. அதேமாதிரி வர வழியும் நோட் பண்ணேன், இங்கே அந்த டின்னில் வச்சு பால் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஊர்லலாம் அந்த மாதிரி பால்காரரை வந்து பால் ஊற்றிட்டு போவாங்க. இப்போ அது குறைஞ்சிருச்சு கொஞ்சம். ஸோ இங்கே இன்னும் அந்த இது இருக்குது, ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னென்னா அந்த பாலில் கெமிக்கல் அவ்வளோ இருக்காது. ஏன்னா டேரெக்டாக உங்களுக்கு பண்ணையிலேருந்தே வர்றதுனால அந்த பாலில் கெமிக்கல் எதுவும் இருக்காது. ஆனால் பாலும் நல்ல திக்காக இருந்துச்சு டீலாம். பாருங்க, 2 சைடும் ரோட்டில் நல்லா மழை இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நல்ல கிளைமேட்டு, நல்ல க்ரீனரியாக இருக்குது சைடில் பார்க்குறதுக்கு. விண்டு மில்லு இருக்குங்க, தெரியுதுங்களா? லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது, ரொம்ப லாங்கில் இருக்குது. கோப்ரோவில் கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, பெரியவங்கலாம் காலையில் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு
கையில் பிளாக் கலர் கவர் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான சிக்கன் மட்டன்லாம் எடுத்து போயிட்டு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. விண்டு மில் இங்கே வர வர நிறைய இருக்கு. தெரியுதுங்களா? நிறைய விண்டு மில் இருக்கு. நான் விண்டு மில் எங்கே மேக்ஸிமம் பார்த்துருக்கேன்னா தமிழ்நாட்டில் இங்கே இருக்கும், பொள்ளாச்சி அந்த சைடு இருக்கும். பொள்ளாச்சி பல்லடம் அந்த போகிற வழியில் நிறைய பார்த்துருக்கேன். வேறு எங்கேயும் இருக்கலாம், ஆனால் நான் சைடு பார்த்ததில்லை. நான் அந்த சைடு போனதில்லை. நான் மேக்ஸிமம் பார்த்தது பொள்ளாச்சி சைடு தான் பார்த்துருக்கேன். இங்கேயும் நிறைய இருக்குது. தென்னந்தோப்பு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. தென்னந்தோப்பு இருந்ததுன்னா வெயில் அவ்வளோ இருக்காது. வெயில் அவ்வளோ இருக்காது மீன்ஸ் தென்னந்தோப்பு உள்ள இருக்குன்னா நமக்கு வெயில் அவ்வளோ தெரியாது. இங்கே பாருங்க விண்டு மில், இங்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இன்னும் சன்ரைஸ் ஆகலை. வாழைத்தோப்பு, இன்னும் திராட்சை தோட்டம் எதுவும் பார்க்க முடியல. மேபி இன்னும் போகணுமா, ஒன்லி அந்த மலை அடிவாரத்துக்கு மட்டும் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. விண்டு மில் நிறைய இருக்குங்க பார்க்குறதுக்கு. அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்குது. சன்ரைஸ் லைட்டாக வந்துருச்சு, ஸோ அதனால் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு இந்த ரோடு எப்படி இருக்குன்னா, ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா நல்லா வித்து அதிகமாக கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கு. லெஃப்ட்டு போகணுமா ரைட்டு போகணுமா? சாரிங்க, பின்னாடி உட்காந்துட்டு வந்தவர் மேப்பு சரியாக பார்க்கல. ஸோ அதனால் நிறுத்திட்டு ரோட்டு கேட்டுட்டு கிளம்பியாச்சு. இதில் பாருங்கள், ஊருக்குள்ளே விற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா? விற்று கம்மியாக மீன்ஸ் ரொம்ப கம்மியாக இல்லை, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே ஊரை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் விற்று நல்லா அதிகமாக இருக்குது ரோடு. இப்போ ஊருக்குள்ளே வரும்போது மட்டும் கொஞ்சம் ரோடு சின்னது பண்ணியிருக்காங்க. நிறைய விண்டு மில் இருக்குங்க. இன்னும் உள்ளார என்ட்ரி ஆக ஆக நிறைய விண்டு மில். இந்த ரூட்டில் பஸ் இல்லைங்களோ, ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் பேக் எடுத்துகிட்டு வாக்கிங்கில் நடந்து போயிட்டுருக்காங்க. வேலைக்கு போகிறாங்களா இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா வேலைக்கு போகிற மாதிரி தெரியல. பஸ் இல்லையா என்னன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் ரோடு நல்லா தான் இருக்குது, பஸ் இருக்கும் மேக்ஸிமம். மேபி அந்த டைமிங் அவங்களுக்கு செட்டாக நடந்து போகிறாங்களா என்னன்னு தெரியல.
இங்கேருந்து நம்ம பார்வைப்படுற தூரத்துக்கு அந்த தூரத்துக்கு விண்டு மில் நிறைய தெரியும். அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. தென்னந்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்புலேயே சென்டரில் வீடு இருக்குது, சைடில் வீடு இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி லொக்கேஷனில் இருந்தோம்னா வெயிலுக்குலாம் சூப்பராக இருக்குங்க. ஏசியே தேவையில்லை. நீங்கள் நம்ம பாட்டுக்கு தென்னை மரம் தோப்புக்குள்ளே போயிட்டு ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அவங்களுக்கு ஏசி தேவையில்லை, அந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் பண்ண முடியலைங்க. அந்த விண்டு மில்லில் நிறைய நேம் எழுதியிருக்காங்க. கோப்ரோவில் கேப்சர் ஆகுதான்னு தெரியல. ஒவ்வொரு விண்டு மில்லையும் ஒவ்வொரு நேம் எழுதியிருக்காங்க. ராம்ராஜ் அந்த மாதிரி. எதனால் ஐடென்டிஃபிகேஷனுக்கா இல்லை வேறு ஏதாவது ரீசனானு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன் அந்த மாதிரி ஒவ்வொரு விண்டு மில்லையும் ஒவ்வொரு நேம் எழுதியிருக்காங்க? அங்கேருந்து பார்த்த நிறைய விண்டு மில்லில் நேம் எழுதியிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷனுக்குன்னா அவங்க நம்பர் போட்டு போயிருக்கலாம்ல. A1 A2 B1 B2 அந்த மாதிரி போட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம். எதனால் ஒரு பிராண்டோட நேம் அது வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது கிளியராக தெரியல எதனால் அப்படி இருக்குன்னு. இந்த இடம்லாம் இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தாங்க தெரியல. ஆனால் இப்போ தென்னை மரம் வச்சுருக்காங்க. மேபி திராட்சை தோட்டமாக இருந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வாழைத்தோப்பு. ஒரு ஊர் பக்கமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ரைட் சைடு இருக்கு பாருங்க, தான் திராட்சை தோட்டம். கரெக்ட். நான் கொஞ்சம் இப்போதான் வச்சுருக்காங்களா இல்லை பழத்தெல்லாம் எடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் மழை அடிவாரம் பக்கமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 20 மினிட்ஸில் போயிடலாமா? 20 மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குங்க, இதுவும் திராட்சை தோட்டம் தான். இப்போதான் அந்த கல்லெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் செடி வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இதுவும் திராட்சை தோட்டம் தான். இதில் இருக்குங்க, ரைட் சைடில் இருக்கு, நல்ல நிறைய செடி இருந்துச்சு இதில்.
முன்னாடி ஏதோ ஒரு ஊர் போர்டு இருந்துச்சு, போர்டில் நேம் பார்க்க மறந்துட்டேன். எஸ், பஸ்ஸுங்க, சென்னை பஸ்ஸு. சென்னையிலேருந்து இந்த ஊருக்கு பஸ் இருக்குது. தேனியிலேருந்து உள்ளார வரணும். நான் இங்கேயும் பஸ் இருக்குது. கிரேப் சிட்டின்னு பஸ் நேம் இருந்துச்சு. இது ஃபுல்லாக தோட்டங்க, ஃபுல்லாக திராட்சை தோட்டம். எஸ், இருக்கு. எஸ், அங்கே இருந்துச்சுங்க, நிறைய திராட்சை இருந்துச்சு. ஒரு 2 மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணேன், பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஃபுல்லாகவே கிரேப்ஸ் தோட்டம் தான். நம்ம பார்த்துட்டே போகிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. இதில் இப்போ தான் வச்சுருக்காங்க கல். மேக்ஸிமம் எல்லா வகையான தோட்டமும் எல்லா வகையான தோட்டம் இருக்குங்க. பாகாலேருந்து இந்த பந்தல் அவரைக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்குது. பீக்கங்காய் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாத்தையும் இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. இப்படி கல்டிவேட் பண்ணுறது அவங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே விளையிறவங்கக்கிட்ட வந்து வாங்கினாங்கன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும். மார்க்கெட் ரேட்டுக்கு தான் வாங்கணும்னு இல்லை, இங்கேருந்து என்ன ரேட்டுக்கு இருக்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு அவங்க வாங்கிப்பாங்க. இல்லை எக்ஸ்சேஞ்சில் கூட வாங்கிப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற காயை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் கூட வாங்கிப்பாங்க. ஒரு டவுன் பஸ் ஒன்று நிற்கிது. ஓகே, ஓகே. அங்கேருந்து எந்த பஸ்ஸும் வரல, ஒரே ஒரு பஸ் பார்த்த மாதிரி தான் ஞாபகம். இங்கே வந்து 2 இருக்கு. இந்த மாதிரி இங்கே லோக்கலில் நிறைய எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு இங்கே இருக்கிறவங்க கம்மியான ரேட்டில் வாங்கிப்பாங்க. வர வர ரோடு சின்னதாகிட்டே வருது. கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்துச்சு. ஊருக்குள்ளே வந்தாச்சு. கூகுள் மாத்தா எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியலையே. கரெக்டுங்க, கூகுள் மாத்தா எங்கேயோ சுற்றி கூட்டிகிட்டு போகுதுங்க. ரைட்டில் போயிருந்தா ஒரு மெயின் ரோடு மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் சுற்றி காமிச்சது. இது கொஞ்சம் பக்கமாக காமிச்சதுன்னு சொல்லிட்டு இதில் வந்தோம். இப்படி பக்கம் எவ்வளோ போங்க. கரெக்டான ரூட்டில் தான் கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். போய் அங்கே ஜாயின் ஆகுது. ஆனால் ரோடு இருக்கா இல்லை என்னன்னு கொஞ்சம் டவுட்டு இருக்குங்க. வந்தாச்சு. அதில் ரைட்டில் போயிருக்கணும். போயிட்டு லைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். இது ஏதோ ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு வந்துருக்கு கூகுள் மாட்டா. நல்ல வேலை எங்கேயும் போட்டு ரிட்டர்னில் நிறுத்தலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் ஒரு தெருவுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தோம். அது ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பேவர் பிளாக் ரோடு தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
என்னென்னா செக் போஸ்ட் வந்து தென்பழனின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் செக் போஸ்ட் காமிச்சது. இன்னும் அந்த ஊர் ரீச் ஆகலை. இன்னும் அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதுதான் போட்டுருக்காங்க. கிரேப்ஸு, வாழைத்தோட்டம் எல்லாமே இருக்குங்க. முன்னாடி ஒரு ஊர் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஊர் தானா தென்பழனி அப்படின்னு போட்டுருந்துச்சு. தென்பழனிங்கிற ஊராக இருந்தால் நான் வந்து ரூட் 100% கரெக்டாக. எஸ், சேமுங்க, அதே ஊர் தாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் செக் போஸ்ட் போயிடலாம். என்னென்னா இந்த ஊருக்கு பெரியகுளம் வழியாகவும் வரலாம். அது தேனியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிறனால தேனியிலேருந்து இந்த ரூட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிது. அதனால் இந்த ரூட்டில் வந்தாச்சு. இல்லை அப்படின்னு நீங்கள் பெரிய குளத்தில் இருந்தீங்கன்னா அங்கேருந்தே ஸ்ட்ரைட் ரூட் இருக்குது. அதுதான் மெயின் ரூட்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தது ஸ்கூல் மொத்தம் உள்ள ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு சுற்றி சுற்றி தான் கூட்டிகிட்டு வந்துச்சு. இதுதாங்க தென்பழனி. இதுக்கு அடுத்தது கொஞ்சம் முன்னாடி போனோம்னா செக் போஸ்ட். எஸ், தென்பழனியை கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்தது செக் போஸ்ட் தான். அடிவாரம் வந்தாச்சுங்க. இதுக்கு அடுத்து செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கும் போது. அதே மாதிரி செக் போஸ்ட்டில் மார்னிங் 6 to ஈவினிங் 6 தான் அலவுடு. அதுக்கப்புறம் அலவுடு கிடையாது. ஓகே, இங்கே கிரேப்ஸ் தோட்டம் நிறைய இருக்குது. இங்கே நிறைய பழமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. எஸ், ஆமாங்க, இங்கே பழமாக இருக்குது.